வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வர்றப்பெல்லாம் அத்தனை கோடி முதலீடு இத்தனை கோடி முதலீடுன்னு சிஎம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. சிஎம் சார் மனசை தொட்டு சொல்லுங்க, வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலீடா இல்ல உங்க குடும்பத்தோட முதலீடு வெளிநாட்டுக்கு போகுதா? வேளாங்கண்ணி, நாகூர், கோடியக்கரைன்னு இங்க இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம். பண்ணா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? வேதாரண்யம் பகுதியில் உப்பு ஏற்றுமதி செய்யறதுக்கு வசதியை செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சாங்களா? நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையில பிரசவம் பார்க்கிற டாக்டரே இல்லையா? நாகப்பட்டினம் புது பஸ் ஸ்டாண்டையாவது சுத்தமா சுகாதாரமா வச்சுக்கிறாங்களா? நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் வேலைகளை சீக்கிரமா முடிச்சு வைக்கலாம், அதையாவது செஞ்சாங்களா? இங்க ஏற்கனவே இருந்த ஸ்டீல் ரோலிங் மில்லையும் ரயில் பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலை மூடிட்டாங்க. அத மறுபடியும் திறந்தா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன் அதை பத்தி யோசிக்கல? மேலக்கோட்டை வாசல் NH மேம்பாலம் கட்டி 50 வருஷம் ஆச்சு, அது சரியா மேம்படுத்தலாம், அதை செஞ்சாங்களா? தஞ்சாவூர் டு நாகப்பட்டினம் NH ரோடு வேலை பல வருஷமா நடக்குது, இன்னும் முடிச்ச பாடே காணும், அதை வேகப்படுத்தி முடிச்சிருக்கலாம், அதையாவது செஞ்சாங்களா? ரொம்ப முக்கியமா நெல்லு மூட்டையெல்லாம் மழை காலத்துல வெள்ளத்துல நனைஞ்சு நம்ம விவசாயிங்க எவ்வளவு வேதனைப்படுறாங்க. அதுக்கு சரியான ஒரு குடவுன் கட்டி தரலாம், அதையாவது கட்டி தந்தாங்களா? எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக காரங்க வந்து செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா?